வணக்கம் நண்பர்களே, இது நம்மளுடைய சட்டமயம் சேனல். மிகவும் டெய்லிக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனல். நீங்கள் கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நான் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கமெண்டை படித்து அதற்கு உரிய விடையை நான் கூறுகிறேன். மற்றும் சேனலை மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் சரி எனக்கும் சரி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகவும் அற்புதமான டாபிக், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டாபிக் அமெரிக்கா விண்வெளியான நாசா வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி ஒரு விண்கலத்தை வைத்து ஒரு சிறுகோளை மோத இருக்கிறது. இந்த நிகழ்வானது நேரடியாக ஒளிபரப்பப்படும் என நாசா தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. சூரிய மண்டலத்தில் நிறைய கோள்கள் இருக்கின்றன மற்றும் சிறுகோள்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த டிடிமோஸ் என சொல்லக்கூடிய ஒரு சிறுகோள் மற்றும் டிமார்கோஸ் என சொல்லக்கூடிய ஒரு சிறுகோள். டிடிமோஸ் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குன்னா 250 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. டிமார்கோஸ் 160 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த விண்கலம் இந்த அந்த விண்கலத்தை வைத்து நம்ம ஏன் அந்த சிறுகோள்களை நம்ம ஏன் மோத செய்யணும்னு கேட்டால், பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அந்த பக்கத்தில் தான் அந்த பூமிகளுக்கு அந்த பூமி இருக்கும் பக்கத்தில் தான் இந்த சிறுகோளும் முன்னும் பின்னுமாக சுற்றி வருகின்றன. அந்த டிமார்கோஸ் என சொல்லக்கூடிய சிறுகோளும் டிடிமோஸ் என சொல்லக்கூடிய சிறுகோளும் சுற்றி வருகின்றன. அதற்காக அந்த சிறுகோளோட டைரக்ஷன், சுற்றுவட்ட பாதையை மாற்றுவதற்காக விண்ணில் ஏவப்பட்ட இந்த சிறுகோளானது அதற்காக தான். அந்த விண்ணில் ஏவப்பட்ட சிறுகோளோட பெயர் டாட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விண்கலமானது 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் விண்ணில் ஏவப்பட்டது நாசா. அந்த விண்கலம் செப்டம்பர் 26ஆம் தேதி காலை 5:30 AM நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் காணொளியில் தொலைக்காட்சியில் என நாசா தெரிவித்துள்ளது. தோராயமாக 7:14 மணிக்கு அந்த விண்கலமானது அந்த சிறுகோளை தாக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். இப்போ அந்த விண்கலம் அந்த சிறுகோளை தாக்கிடுச்சுன்னா, அந்த டிமார்கோஸ் என சொல்லக்கூடிய சிறுகோளை தாக்கிடுச்சுன்னா, அந்த சிறுகோளானது அதோட சுற்றுவட்ட பாதை மாற்றப்படும். அதனால் அந்த பூமியில் பக்கத்தில் தான் அந்த டிமார்கோஸ் என சொல்லக்கூடிய டிடிமோஸ் என சொல்லக்கூடிய சிறுகோளும் சுற்றி வருகின்றன. அதனால் அது பூமிக்கிட்ட மோதும்போது பூமிக்கு பெரிதளவும் பாதிப்புகள் ஏற்படும். அதனால் அந்த சிறுகோளோட சுற்றுவட்ட பாதையை மாற்றுவதற்காக அந்த விண்கலத்தை ஏவப்பட்டுள்ளது. விண்கலம் மோதன உடனே அந்த சிறுகோளோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், சுற்றுவட்ட பாதை மாற்றப்படும். அதனால தான் இந்த நிகழ்வினை காண அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். மக்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். இந்த பதிவானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு முக்கிய குறிப்பு, இப்போ தொடர்ச்சியாக நிறைய வைரஸ் காய்ச்சல் நிறைய இடத்துல பரவி கொண்டு இருக்கிறது. நான் ஒன்று தான் எப்பயுமே சொல்லுவேன் என்னோடய வீடியோவில் முடிகிறப்ப, கட்டாயம் முகக்கவசம் அணிங்க, கிருமிநாசினி உபயோகப்படுத்துங்க, சமூக இடைவெளி பின்பற்றுங்க. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முகக்கவசமானது நம்மளுக்கும் சரி, நம்மளை சார்ந்தவர்களும் சரி மற்றும் மற்றவர்களுக்கும் சரி அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வெளியே சென்றவுடன் வீட்டுக்கு வரும்போது கட்டாயம் 1 அல்லது 2 நிமிடங்களுக்கு தன்னுடைய கைகளை கிருமிநாசினி அல்லது சோப் போட்டு கழுவுங்க. அது மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். மற்றும் உங்களுடைய மாஸ்க் இருக்குல்ல, நீங்கள் வெளியில் போயிட்டு வர மாஸ்க்கை கட்டாயம் அதை துவச்சி போடுங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது உங்களுக்கே கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் அந்த மாஸ்கில் ஒட்டின்னு இருக்கும். அதுக்கு வீட்டுக்கு வந்தவொடனே, வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அந்த மாஸ்க் கட்டாயம் தோய்த்து போட்டு விடுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நான் நம்புகிறேன்.
மிகவும் பயனுள்ளதான விஷயங்களை இந்த காணொலியில் நான் தெரியப்படுத்தியுள்ளேன். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு இந்த வீடியோவும் இல்லை லைக் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.